ராசிபுரம் அருகே தனியார் கல்லூரி பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியானது. நாமக்கல் மாவட்டம் செம்மன்காடு பேருந்து நிறுத்தம் அருகே தனியார் பள்ளிக்கு செல்ல 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் பிரபாகரன் மற்றும் கல்லூரி மாணவிகள் மதுமிதா, கிருத்திகா ஆகியோர் நின்றிருந்தனர். அப்போது முள்ளுக்குறிச்சியில் இருந்து ராசிபுரம் நோக்கி வேகமாக வந்த தனியார் கல்லூரி பேருந்து எதிரே வந்த டாலர்ஸ் லாரி பக்கவாட்டில் மோதியது. இதையடுத்து கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அருகில் நின்று கொண்டிருந்த 5ஆம் வகுப்பு மாணவன் மீது மோதியது. இதில் மாணவன் பிரபாகரன் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் 2 கல்லூரி மாணவிகள் லேசான காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகிறது. சென்னை புழல் ரோட்டரி அடுக்குமாடி குடியிருப்பில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக குடியிருப்பு சங்கத்தின் சார்பில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. மேலும் சுதந்திர தினத்தை போற்றும் வகையில் மாணவர்கள் சுவர் ஓவியம் வரைந்தனர். பின்னர் பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, மாறுவேட போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பின்னர் தேசப்பற்று பாடல்களுக்கு சிறுவர் சிறுமிகள் நடனமாடினர். இந்நிகழ்ச்சியில் குடியிருப்பில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அருகே உள்ள ஸ்ரீ சந்தியம்மன் கோவிலில் கொதிக்கும் நெய் சட்டியில் கையை விட்டு வடை எடுத்து பெண் பக்தர் ஒருவர் நேர்த்திக்கடன் செலுத்தினார். அகரம் கிராமத்தில் அமைந்துள்ள சக்தி வாய்ந்த ஸ்ரீ சந்தியம்மன் திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆடி மாதமும் பக்தர்கள் விரதம் இருந்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். இந்நிலையில் ஆடி மாத கடைசி செவ்வாய்க்கிழமையை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் அருகே ஒன்று திரண்டு பொங்கல் வைத்தும் கிடா வெட்டியும் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதேபோல் சின்ன கோலாப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி சந்தியம்மாள் என்பவர் கொதிக்கும் நெய் சட்டியில் கையை விட்டு வடை எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியைச் சேர்ந்த இளைஞர்கள் போதைப்பொருள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். அதன்படி பொன்னேரியைச் சேர்ந்த மதன், தீபக், சதீஷ், சஞ்சய், கோகுலகர்ணன் மற்றும் அர்ஜித் ஆகியோர் முதற்கட்டமாக பொன்னேரி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து பயணத்தை தொடங்கினர். தமிழ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவரும் பீனிக்ஸ் புக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்ற டாக்டர் மதன் தலைமையில் இந்த குழுவினர் தமிழகம் முழுவதும் பிரச்சார பயணத்தில் ஈடுபட உள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அரசு பள்ளியை புதுப்பித்து கட்டியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கருவிடைச்சேரி கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் அக்கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் தாங்களாகவே நிதி திரட்டி சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இப்பள்ளியை புதுப்பித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சுதந்திர தினத்தன்று புதிய கட்டிட வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத பறவை காவடி நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. தட்டபாறை கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவில் திருவிழாவையொட்டி பக்தர்கள் விரதம் இருந்து முதுகில் அலகுகளை குத்தி மேளதாளங்கள் முழங்க முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலம் வந்தனர். இதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் அம்மனுக்கு கோவில் நிர்வாகிகள் ராட்ச மாலை அணிவித்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் மின்கசிவு காரணமாக இருசக்கர வாகன ஷோரூமில் தீ விபத்து ஏற்பட்டது. ஊத்தங்கரை திருவண்ணாமலை செல்லும் சாலையில் உள்ள டிவிஎஸ் ஷோரூமின் தரைத்தளம் இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் பகுதியாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இங்கு ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக திடீரென தீப்பற்றி அருகில் இருந்த மின்மோட்டார் மற்றும் குப்பைகளில் தீ பரவியது. இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் ஷோரூமில் இருந்த இருசக்கர வாகனம் சேதம் தவிர்க்கப்பட்டது. திருவான்மியூர் முத்தமிழ் மக்கள் பொதுநல சங்கம் சார்பில் 75வது சுதந்திர தினத்தையொட்டி பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவான்மியூர் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சங்கத்தின் தலைவர், துணைத் தலைவர்கள், நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. விடையூர், கடம்பத்தூர், ராமன் கோவில் உள்ளிட்ட ஊராட்சிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கிராமங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் பூர்த்தி செய்யாமல் இருக்கும் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. முன்னதாக ஏகாட்டூர் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை ஊராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கைகளாக வைத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதிய விமான நிலையம் அமைப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மக்கள் நல்லுறவு மையத்தில் நடைபெற்றது. இதில் 12 கிராமங்களைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். அப்போது வெகு நேரமாகியும் கூட்டம் தொடங்காததால் அவர்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேறினர். தொடர்ந்து புதிய விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் முழக்கங்களை எழுப்பியவாறு கூட்ட அரங்கில் இருந்து வெளியேறியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் தனியார் கல்லூரி செவிலியர் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நடுவீரப்பட்டு, வடலூர், மருங்கூர், நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொழுநோய் கண்டுபிடிப்பு களப்பணி நடைபெறவுள்ளது. இதில் 972 களப்பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ஆண்கள பணியாளர்கள் ஆண்களையும், பெண்கள் பணியாளர்கள் பெண்களையும் வீடுதோறும் சென்று பரிசோதனை செய்ய உள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட துணை இயக்குநர் டாக்டர் கேசவன் தலைமையில் தனியார் கல்லூரி செவிலியர் மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அரசின் விருது பெற்றதற்கு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தனர். சுதந்திர தினத்தன்று வேலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம், வட்டார வளர்ச்சி அலுவலர் சாந்தி, துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தமிழ்வாளன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தூய்மை பணி மேம்படுத்துதல் மற்றும் வளர்ச்சி பணிகளை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக இவர்களுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் விருது மற்றும் நற்சான்றுகள் வழங்கி கௌரவித்தனர். இதனைத் தொடர்ந்து விருது பெற்ற அரசு அதிகாரிகளுக்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சக பணியாளர்கள் சால்வை அணிவித்து பாராட்டினர். கன்னியாகுமரியில் உள்ள சுசீந்திரம் தானு மாலைய சுவாமி கோவிலில் புஷ்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதையொட்டி நித்திய காரிய பூஜைகள் முடிந்த பின்னர் தட்சிணாமூர்த்தி, கொன்றையடி தானு மாலையா சுவாமி சன்னதி, திருவேங்கட விண்ணவரம் பெருமாள், நவக்கிரக மண்டபம், கைலாசநாதர், ஜாஸ்தா, ராமர் சன்னதி மற்றும் 18 அடி உயரமுள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயர் உட்பட அனைத்து தெய்வங்களுக்கும் புஷ்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் சுசீந்திரம், பேரூராட்சி தலைவி அனுஷியா மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை வாரிய அலுவலகம் முன்பாக தேயிலை சிறு விவசாயிகள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பச்சை தேயிலை கிலோ ஒன்றுக்கு குறைந்தபட்ச கொள்முதல் விலையாக 30 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் அச்சங்கத்தின் துணைத் தலைவர் கண்ணன், பொது செயலாளர் கவுண்டர் உட்பட சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய ஹேர் மற்றும் பியூட்டி சங்கத்தின் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழ்நாடு போட்டியின் ஃபைனல் நிகழ்ச்சி சென்னை தரமணி OMR சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதனை அமைச்சர் சுப்பிரமணியன், மாநகராட்சி மேயர் பிரியாராஜன், ஆட்சி குழும நிறுவனங்களின் இயக்குநர் பத்மசிங் ஐசக், நேச்சுரல் நிறுவனர் குமாரவேல் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இதில் வெற்றியாளர்கள் மற்றும் ரன்னர்களுக்கு தலா 25,000 மற்றும் 15,000 ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. கரூரில் அரசு விதிகளை மீறி செயல்படும் கல்குவாரியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பரமத்தி காட்டு முன்னூரில் வசித்து வருபவர் பிரபாகரன். இவர் அரசு விதிமுறைகளை மீறி செயல்படும் தனியாருக்கு சொந்தமான கல்குவாரிகளை மூட வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றினை அளித்தார். அப்போது பஞ்சப்பிச்சை கோட்டையில் இருந்து சிறிது தூரத்தில் பள்ளத்தாக்கு போன்று 2 குழிகள் தோண்டப்பட்டுள்ளதாகவும் அந்த குழிகள் எவ்வித பாதுகாப்பும் இன்றி ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் புகார் அளித்த போது அவர்கள் கல்குவாரி உரிமையாளர்களுக்கு தகவல் அளித்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.
எனவே விதிகளை மீறி செயல்படும் கல்குவாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 31 சவரன் நகை, 2.5 கிலோ வெள்ளி மற்றும் 30,000 பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரதராஜபுரம் ராகவா நகரைச் சேர்ந்தவர் அலெக்ஸ் பாண்டியன். தனியார் தொழிற்சாலையில் அதிகாரியாக பணியாற்றி வரும் இவர் தனது குடும்பத்துடன் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றுள்ளார். பின்னர் திரும்பி வந்தபோது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்து 31 சவரன் நகை, 2.5 கிலோ வெள்ளி, 30,000 ரொக்கம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது குறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் திருவள்ளூர் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலையில் முன்விரோதம் காரணமாக மளிகை கடைக்காரரை குத்தி கொலை செய்த வழக்கில் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலை நகரில் உள்ள பாபாஜி நகர் 2வது தெருவைச் சேர்ந்த செல்வராஜ் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வந்தார். இவரை கடந்த 2014ஆம் ஆண்டு முன்விரோதம் காரணமாக திருநாவுக்கரசு, பிரபு, முருகன், சீனிவாசன் ஆகிய 4 பேரும் மது போதையில் கத்தியால் குத்தி கொலை செய்தனர். பின்னர் 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கை விசாரித்த திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஜமுனா முருகன் உயிரிழந்த நிலையில் மற்றும் 3 ஆயுள் தண்டனை மற்றும் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். சென்னை விருகம்பாக்கத்தில் 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சினிமா துணை நடிகரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். விருகம்பாக்கத்தில் வசித்து வரும் ராஜ் என்பவர் தமிழ் சினிமா மற்றும் நாடகங்களில் துணை நடிகராக நடித்து வருகிறார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 6 வயது சிறுமியை தனியாக அழைத்துச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த சிறுமியின் பெற்றோர் வளசரவாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் துணை நடிகர் ராஜ்குமார் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது உறுதியானது. இதனையடுத்து ராஜ்குமாரை போக்சோ சட்டத்தில் கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர்.